ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நிலா ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. சோழன் என்னாச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகங்க பயப்படுறீங்க? ஓட்டை பிரித்து கீழே இறங்கி வந்தது நான் தாங்க. திடீர்னு போலீஸ் வந்தால் கூட நான் தாங்க மாட்ட போகிறேன். நீங்கள் சேஃபாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, உங்களை உள்ளே அனுப்பிட்டு இங்கே எப்படா உடஞ்சி ஓடு கீழே விழுந்துருப்போன்னு நான் இங்கே பயந்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, எந்த வேலையாக உள்ளே இறங்கினீங்களோ அந்த வேலை நல்லபடியாக முடியணுமே அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் தேடிக்கிட்டு தாங்க இருக்கேன். அந்த பொருளை தவிர மற்ற எல்லா பொருளும் இருக்குது. ஒரு வழியாக இன்னும் 2 பெட்டி இருக்குது. அந்த பெட்டியில் மட்டும் இருந்தால் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி போயிட்டு நம்ம நாளைக்கு தாங்க இங்கே வர முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எவ்வளோ நேரம் ஆனாலையும் பரவாயில்ல, நம்ம இங்கேருந்து போகும்போது அந்த டாக்குமெண்ட்டோடு தான் போகணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சீக்கிரமாக போயிட்டு இன்னும் 2 பெட்டி இருக்கதா சொன்னீங்கல்ல, அந்த பெட்டியை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு அவங்க அப்பாவோட பெட்டியும், அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு அப்பத்தை பெட்டின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பெட்டி இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெட்டியில் மட்டும் நிறையா பொருளெல்லாம் இருக்குது. என்னடா இது வெறும் பேப்பர்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நிதானமாக எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அதை படித்து பார்த்தோன்னே சோழன் இருந்துட்டு நம்ம நினச்சி வந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இதுதாங்க இந்த வீட்டோட நிலப்பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதோடு இன்றைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.